ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிளஸி கார்டன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம். பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நிறைய தான் வந்திருக்கு. நான் கொஞ்சம் வந்திருக்கோன்னு நினச்சேன். நிறைய தான் வந்திருக்கு. இந்த ஒரு பாட்டில் இருந்து எடுத்துருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டே ஒரே ஆள் பண்ண முடியல அப்படின்றதுனால நான் எல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு அலம்பிட்டு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நம்மளும் வீட்டில் சும்மா ஒரே ஒரு கிழங்கு இந்த மாதிரி நமக்கு விளைஞ்சி வந்திருக்கு. இந்த ஒன்று எடுத்து வச்சாவே போதும். நமக்கு இவ்வளோ கிழங்கு, இன்னும் கூட ஜாஸ்தி பெரிய பாட், நல்லா அகலமான பாட்டாக இருந்தால் இன்னும் நல்லா நிறைய நம்ம அறுவடை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதே இப்போ நம்ம எடுத்து ஒரு பாட் இருக்குது, அதில் நம்ம விளைய வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று இப்போ பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம செடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டில் இதை வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் நல்லா முளைச்சி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.